சில இடத்துக்கெல்லாம் நம்மளை போகவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த துமாஸ் பீச். அது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, அது ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான பிணங்களை எரிக்கிற இடமாவும் இருந்துச்சு. கவர்மெண்ட்டே இரவு நேரத்தில் அந்த பீச்சுக்கு போகிறத தடை பண்ணியிருக்காங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே பலவிதமான சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நிறைய பேர் அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரின்னு பல சத்தங்கள் கேட்குதுன்னு அங்கே இருக்கிற ஊர் மக்களால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தங்கள் எல்லாம் அங்கே எரிக்கப்பட்ட பிணங்களோட சத்தம் அப்படின்னு உள்ளூர் மக்களால் நம்பப்படுது. இதில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இந்த பீச்சில் சன்செட்டுக்கு அப்புறம் அந்த பீச்சோட எண்டுக்கு போன யாருமே திரும்பி வந்ததே இல்லை. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லையும் இந்த பீச்சில் மிஸ்ஸிங் கேசஸ் லிஸ்ட் ரொம்பவே அதிகம். ஒரு தடவை ஒரு டூரிஸ்ட் அந்த பீச்சை ரசிச்சுக்கிட்டே அந்த பீச்சை சுற்றி வராரு. ஆரம்பத்தில் நார்மலாக இருந்த அந்த பீச் கொஞ்ச நேரத்தில் அந்த டூரிஸ்ட்டுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோண ஆரம்பிக்குது. இப்படியே போகும்போது ஒரு இடத்துல அவர் பக்கத்தில் ஒரு டெட் பாடி உயிரோடு எரிச்சா என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பலவிதமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இதை கண்டுக்காத அந்த டூரிஸ்ட் இப்போ யாருமே இல்லாத அவர் முன்னாடி புதுசா மனித காலடித்தடம் உருவானதை பார்க்குறாரு. இதை பார்த்து கொஞ்சம் பயந்து போன அவரோட மொபைலில் அதை ஒரு செல்ஃபியாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த செல்ஃபி எடுக்கும்போது அதை சுற்றி யாருமே இல்லாமல் தான் ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த ஃபோட்டோவை செக் பண்ணும்போது தான் தெரியுது, அவர் தோள் மேலே ஒரு விகாரமான கை மாதிரியான ஒரு உருவம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வித்தியாசமான குரல்ல கெட் அவுட் அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டு ரொம்பவே பயந்து போன அவர் அங்கிருந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற உள்ளூர் மக்களால அங்கே ஏதோ ஒரு சாபம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்புறாங்க.